ரத்தம் நாடி நரம்புல வந்து அவருடைய இசை, அவருடைய பேர் ஊறி போய் இப்போ ஜஸ்ட் ஒரு நோட் எடுத்தா எப்படி இங்கே பிடிச்சி இது பண்ணுறீங்க பாருங்க. இப்போ 70s 80s 90s வந்து ஒரு போட்ட பெட்டுகள், ஒரு பாட்டுகள், இப்போ கூட ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு 2-3 பாட்டு போட்டு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுது. ஒரு மூவியில் கூட 2 பாட்டு அதை நம்ம பயன்படுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த அவர் இசையமைப்பான இளையராஜா அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதை விட ஜாஸ்தி ஒரு மனிதனாக வந்து பெரிய மாமனிதனாக வந்து அவர் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அவர் மேலே ரொம்ப ரொம்ப வருவோம். ஒரு 1600 படங்கள், 800 பாட்டுகள், 1500 பாடல் பாடியிருக்கார், 508 பாடி எழுதியிருக்கார். 50 வருஷம் இது சாதாரண விஷயமா இருந்தார். சரி, அவரை வந்துட்டு நான் பல விதங்களில் 50 வருஷத்தில் வந்து பல நேரங்களை சந்திச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் பார்த்த 74 வந்து ஜிகே மெட்ரிக்ஸ் கிட்ட விசிட்டாக இருக்கும்போது, நான் ஃபிலிம் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த ஸ்டுடியோ ரோட் போகும்போது பார்த்தேன். ஒரு சின்ன பையனாக திசைக்கு பார்த்தேன். அதுக்கப்புறம் கோதாவரி கேள்விக்குறியில் வந்துட்டு ஒரு இளைஞராஜா இன்சர்ட் பண்ணி ஒரு நல்லா ஷோ பண்ணி அவரை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்க்குறேன், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வேஷ்டி ஜுப்பா போட்டு ஒரு ருத்ராட்சி போட்டு முடியெல்லாம் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து பொட்டோட இருக்காங்க. பார்த்த உடனே நான் சாமியான்னு கூப்பிட்டேன். இது என்ன சொன்னேன்னு சொல்லி இதான் சாமி ஒரிஜினல்னு சொன்னாங்க. அப்போ இருந்து அவர் எப்பவுமே சாமின்னு நான் கூப்பிட்றேன். அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி பஞ்சவரணாசன் கூட வந்து ஒரு படத்துக்கு வந்து நான் வந்து கம்போசிங் போயிருந்தேன், ஷூட்டிங்கில். அப்படி போயிருக்கும்போது ஜஸ்ட்டு வந்து ராகங்கள் அப்படி வருது, ஜஸ்ட்டு ஆழ்மணி தொட்டு அப்படியே கொட்டுறாங்க. அதாவது இந்த பழைய காலத்தில் வந்து பட்டிக்காட்டில் வந்துட்டு அந்த நெல் குவியல் இருக்கும். அது வந்து ஒருத்தர் அழுத்து கொடுப்பா, இன்னொருத்தர் தள்ளி கொடுத்துட்டு இருப்போம். அழுத்து கொடுக்குறவங்க தள்ளி கொடுப்பதை பார்க்கவே மாட்டான். அந்த மாதிரி அந்த ராகங்களோட ராசியை வந்து அந்த ராக சரஸ்வதி, ராக தேவி இந்த ராக தேவனுக்கு அப்படியே தள்ளி கொடுக்கும். இவருடைய ராகங்களை அப்படியே அழிஞ்சு கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு சில விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். நேரம் கருது ஒரு வாட்டி வந்து வாங்க உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன சமாச்சாரம் சொல்லி போனால், இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், நம்ம பாவலர் அண்ணா வந்து அவர் வரைஞ்சிட்டாரு, இன்னொரு பாஸ்கர், இன்னொரு அமரன், கங்கேமரன் வந்து அப்படியே அவன் செட்டில் ஆகிட்டான், மியூசிக் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான். அந்த பாஸ்கர் கொஞ்சம் செட்டில் பண்ணணும், நீங்கள் ஒரு படம் பண்ணணும். சரி சார், நான் பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்தேன். பஞ்சவரணாச்சல் நல்லா பேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரி, ராஜாதி ராஜா படம் டிக்கெட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா ஆர் சுந்தராஜ் ஒரு டெக்னிக்கல் டைரக்டர், பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. பட் சீனெல்லாம் இருக்காங்க அவர்கிட்ட. அதே ஒரு வித்தியாசமாக இருந்தது. இன்னைக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பாஸ்கர் கம்ப்ளீட்டு படத்தை பற்றியே பேச மாட்டார், வேறு விஷயம் தான் அவர் பேசுவார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு. அது பஞ்சு சார் ஊரில் எல்லாம் எதுவும் சொந்த காரியமாக போயிருந்தாங்க. ராதாசாமி கிட்ட பிரசாத் ஸ்டுடியோ போயிட்டு, சாமி இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, படம் எப்படியும் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி பாஸ்கர் இருக்காது அப்படின்னு சொன்னால் என்னை பார்த்து சிரிச்சார். சுவாமி, இந்த கதையை வந்து ஒரு லைன் கூட நான் படிக்கல, எனக்கு தெரியாது, நீங்கள் படம் பண்ணுங்க. இந்த படம் சில்வர் ஜூப்ளி போகலைன்னா நான் 6 மணியும் தொட மாட்டேன், பாட மாட்டேன். அங்கே யாரும் ப்ரொடியூசர் இருந்தாங்க, இவர் தான் சாட்சி. எனக்கு டக்குன்னு அடிச்சு சொல்றது செய்கிற ஆளு. என்னங்க எப்படி சொல்றீங்க? நான் சொல்லலை சாமி, மூக்காமிங்க அந்த தாய் சொல்ல வைக்கிறேன், நான் சொன்னேன், அவ்வளோதான், நீங்கள் போங்க. எனக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு. அதுக்கு ஊட்டியில் போகிறேன், ஒரு பாஸ்கர் மானியம் வந்து அப்படியே வந்து காதில் ரஜினி நல்ல மழை, இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை, எனக்கு 25 வாரம் என்னடா என்ன சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நானே மென்டலி முடிவு பண்ணியிருந்தேன். நான் அது சொல்லி ஒரு 10 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் 10 சென்டரில் வந்து நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட படம் சரியாக ஓடலைன்னா கூட நாமளே படம் போட்டு சில்வர் ஜூப்ளி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி மைண்டில் செட்டாக இருக்கேன். படம் சொன்ன மாதிரி சில்வர் ஜூப்ளி என்ன ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடன்ஸ், மருத்துவ கடவுள் நம்பிக்கை இருக்கு. அது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை, சரண்டர் சொன்னால் அதெல்லாம் பலிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்லி வந்து அவர் வந்து இளையராஜா, சாரி கமல், ரஜினிகாந்த், விஜயகாந்த், ராமராஜன், முரளி, மோகன் எல்லாருக்கும் ஒரே டைமில் மியூசிக் போட்டு கொடுக்குறாரு. பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறேன் சொல்ல, அது ஒன்றும் இல்லை. கமல்ஹாசன் மட்டும் கொஞ்சம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிஎம் முன்னாடியே நான் பதிவு பண்ணுறேன். கமலுக்காக அவர் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. இது ஒன்றும் இல்லை, வீதியில் வீதியில்
மான் போல் வந்தவனே யார் அடித்தாரோ உன்னை யார் அடித்தார். அவர் மட்டும் பாட்டு ஒரு 1000 பேர் அந்த கண்டு எழுதுவீங்க. ஒவ்வொரு பாட்டும் அந்த மாதிரி ஒரு பாட்டு. சரி, அந்த மாதிரி வந்து இளையராஜா வந்து அந்த மாதிரி ஒரு முடிக்கட்டி மறந்தார். அது மட்டும் ஆக்சுவலி வந்து எப்போவுமே வந்து சக்ஸஸே வந்துட்டு இருந்தால் அந்த சக்ஸஸ் அது அருமை தெரியாது. அப்பப்போ ஃபெயிலூர் வரணும். ஃபெயிலூர் வந்தால் தான் சக்ஸஸ் ஒரு அருமை தெரியும். ஸ்க்ரீன் பிரேக்கர் மாதிரி கம்ப்ளீட்டாக அவர் அப்படி போயிட்டு இருக்கிற வந்து இன்னொரு வந்து இசை அமைப்பாளர் வர்றாங்க. வந்தவுடனே எல்லாரும் அந்த பக்கம் சாயிறாங்க. அவர் போய்ட்டு வந்து கோடியாக சம்பாதிச்ச ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அவங்கெல்லாம் போகிறாங்க, ஆர்டிஸ்ட்டும் போகிறாங்க. இன்க்ளூடிங் ரஜினிகாந்த். நகர் இருந்து பிரசாத் ஸ்டூடியோக்கு ஒரு வண்டி 6 மணிக்கு எப்போ அப்படியே போயிட்டே இருந்தது. அந்த ஹார்மோனியம் வாசிச்சுட்டே இருந்தது, ரெக்கார்டிங் நடந்துகிட்டே இருந்தது. அது வந்து திடீர்னு சொல்லி பாஸ்கர் காலமானாங்க. திடீர்னு சொல்லி அவருக்கு உசிரா நேசித்த ஒரு மனைவி ஜீவா அவங்க காலமானார். அதுக்கப்புறம் பவதாரணி ஒரே டாக்டர்னா அவ்வளோ அன்பு, அவ்வளோ பிரியம். சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க. டாக்டர் வந்து கரெக்ட் வந்த மாதிரி அவங்க இறந்து போகிறாங்க. அந்த ஹார்மோனியம் வாசித்தே இருக்கும். 6:30 மணிக்கு அந்த வண்டி போயிட்டே இருக்கும் பிரசாத் ஸ்டூடியோக்கு. எந்த ஸ்தலமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. அவருடைய உலகமே வேறு இல்லை. நம்ம உலகத்தில் அவர் இல்லை, இசை உலகத்தில் அவர் இருக்கார். அப்பப்போ வந்துட்டு போகிறார் அவர். அதுக்கப்புறம் திடீர்னு பிரசாத் ஸ்டூடியோவில் வந்துட்டு நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் காலி பண்ணுங்க அப்படியே சொல்கிறாங்க. அங்கே ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக எத்தனை ப்ரொடியூசர்கிட்ட அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு, எத்தனை டைரக்டர்ஸ் இருந்திருக்காங்க. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படியே சொல்லிட்டு அதே ரோடில் வந்து ஒரு ப்ரீமியர் தியேட்டரை வந்து வாங்கி ரெக்கார்ட் தியேட்டரை கன்வெர்ட் பண்ணி எந்த ஸ்டூடியோ இருக்குதோ அந்த பக்கம் இளையராஜா போர்டு போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ரொடியூசர்கிட்ட ஒரு வாங்கி பணம் வாங்கி ஒரு படத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க திடீர்னு கையை பிடிச்சிட்டாங்க. எந்த பணமும் இல்லை, உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட மாட்டாங்க. ஓட்டுக்கு போனாரு, ஜெயிச்சார். எல்லா ரைட்ஸ், எல்லா ராயல்ட்டி இருக்குதான். அவருக்கு தயாரிப்பு இல்லாமல் எந்த டிவிலையோ, எந்த ரேடியோவில், இந்த படத்துலேயோ எங்கேயோ கச்சேரி காசத்தில் பாடக்கூடாதுன்னு சொல்லி 9 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அமெரிக்காவில் பாடிட்டுருக்காங்க 6 மணி. நாங்கள் சாரி இப்போ சொன்னால் அவருக்கு பாடிட்டுருக்காரு, உங்கள் பாட்டு பாட முடியாதுன்னு சொன்னால் சட்டம் பயிலாக எல்லாருக்கும் வருதாங்க. என்ன இருக்கோ இது பண்ணுங்க. எஸ்பி வந்து டெஃபினட்டாக பாட மாட்டான், நிறுத்திடுவோம். அப்படியே சொல்லி எஸ்பி கோச்சிருக்காங்கன்னு சொன்னால் அவருடைய நண்பனே கிடையாது. அது பாடிட்டிங்க வந்து என்னை பார்க்குறான்னு சொன்னாங்க. அதே மாதிரி எஸ்பிக்கு வந்து அங்கே பாடிட்டு இருக்காங்க. நியூஸ் போகுது. அங்கேயே அனௌன்ஸ் பண்ணி இவங்க இளையராஜா பாட மாட்டேன், வேறு மியூசிக் டைரக்டர் பாட மாட்டேன் நிறுத்திட்டு சென்னை வந்தோடனே அவங்க பார்த்தாங்க. 2 பேர் இண்டஸ்ட்ரியில் இருந்தது. ஒன்று எஸ்பி பாலசுப்ரமணியம், இன்னொன்று விவேக். இது 2 பேர் இடத்துல யாராவது நிரப்பவே முடியாது. இந்த கோவிலில் வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர், பொன்னாட்டுக்கு சிந்தாத கண்ணீர், டாக்டருக்கு சிந்தாத கண்ணீர், நண்பனுக்காக கண்ணீர் சிந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ச்சை வந்தது, ஒரு டிபேட். ஒரு பாட்டு மட்டும் அவங்க சொன்னாங்க, மெட்டா இல்லை வரிகளா அப்படின்னு. ஃபுல் டிபேட், வாக்குவாதங்கள். டிபேட் இருக்கணும், வாக்குவாதம் நடக்கணும், கருத்தை வச்சு நடக்கணும். அப்படியே தனி மத தாக்கத்தில் இருக்கக்கூடாது. அதனுடைய அங்கே அது. ஸோ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அப்போ தான் இளையராஜா மீடியா கிட்டே வந்தாங்க. ரெண்டுக்கும் போது இந்த மாதிரி டிபேட் நடந்துருக்கேன் சொல்லும் போது அப்படியா, அது எல்லாம் நமக்கு தெரியாது. சரியாக வந்துட்டு 2 நாள் வந்துட்டு 2000-3000 பேஜஸ் வந்து சிம்பனி எழுதுறீங்க, இது வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது வந்து மீடியா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிம்பனி யாருமே இது வரைக்கும் எழுதுறதில்லை, பண்ணதில்லை, இனிமேல் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது இன்க்ரெடிபிள் இல்லையா? இன்க்ரெடிபிள் இல்லையா ராஜா? இந்த இளையராஜா திரு வேறு யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாரும் சொல்லியிருந்தா ஒத்துக்கிட்டீங்களா கேட்குறோம். பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷன். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டு சொல்கிறார், இந்த இளையராஜாவை எந்த அளவுகோல் வச்சியும் அளக்க முடியாது, அதுக்கு மீறி 82 இயர்ஸ் பாருங்க என்ன நான் பண்ணுறேன்னு சொல்லுங்க. அது இளையராஜா, இன்க்ரெடிபிள் இளையராஜா. ஹேட்ஸ் ஆஃப் தி கிரேட் மாஸ்டர். லாங் லிவ். நல்ல நீதி, நியாயம், உண்மையாக கடினமாக உழைச்சா
எல்லாமே உன் பின்னாடி வரும். நீ அதுக்கு பின்னாடி போகவே முடியாது. Lead a righteous life, work hard, everything will come after you. They may not go after anything. அந்த மியூசிக் இருக்கிற பவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சும்மா ஒரு 4 வரி பாடினாங்க. அந்த 4 வரியும் ஒன்று தான், இவ்வளோ பேசுனதும் ஒன்று தான். அதுக்காக ராஜா அவர்கள் என்றும் நல்ல நீங்கள் நண்பர். உங்கள் கூட அத்தனை வருஷங்கள் அத்தனை நடந்திருக்கு. நம்ம பழகணுங்கிறதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். தயவு செஞ்சு உங்கள் ஆடியோ பயோகிராஃபி சுயசரிதை படமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள். நான் எல்லாரும் பார்க்கறதுக்கு அவ்வளோ இருக்கும். என்னை மட்டும் நானே ஸ்கேப் எடுத்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். தன் நண்பருக்காக இங்கே சிறப்புரையாற்றிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜா சாரின் இசையும்